அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் பத்தி 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் தமிழ்நாட்டையே இன்னைக்கு உலுக்கிட்டு இருக்கு. விஜய் கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய வார் ஆரம்பிச்சிருக்கோ, அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுக்கு நேரடியா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என்ன நடக்குது வாங்க பார்ப்போம். முதல்ல பார்க்க போறது ஒரு செம பொலிட்டிக்கல் ட்விஸ்ட். தாவேகா மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ரஜினிகாந்தை திமுக மிரட்டுச்சு. அதனாலதான் அவரு அரசியலுக்கு வரல. ஆனா நம்ம விஜய் அப்படி கிடையாது. எதற்கும் துணிஞ்சவரு அப்படின்னு ஒரு ஒப்பீடு செஞ்சாரு. இதுக்கு இன்னைக்கு மார்ச் 17ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரப்புல ஒரு அறிக்கை வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு தத்துவத்தோட ஆரம்பிச்சு, இது சுத்த பொய்ன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கும், கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், அண்ணாமலைன்னு எல்லா தலைவர்களும் ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த பேச்சை வன்மையா கண்டிச்சிருக்காங்க. ரஜினி தனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு அந்த அறிக்கையில. இப்ப கேள்வி என்னன்னா, விஜய் இந்த விஷயத்துல ஆதவ் அர்ஜுனா மேல ஆக்ஷன் எடுப்பாரா இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் இருக்க. ரெண்டாவதா தளபதியுடைய அதிரடியான ஒரு செய்தி. பெரம்பூர்ல இருக்கிற பணிமனையில விஜய்க்காக ஒரு பிரத்யேகமான ஏசி ரூம் ரெடி ஆயிட்டு இருக்காம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 2026 தேர்தலுக்காக விஜய் அங்க தங்கி இருந்து கள பணிகளை கவனிக்க போறாருன்னு ஒரு பக்கம் பேச்சு ஓடுது. பெரம்பூர் தொகுதியிலேயே அவர் போட்டியிட வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றதுனால அங்கேயே ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி இத செட் பண்றாங்களாம். எல்லா வசதிகளும் உடைய ஒரு ரூமா இது இருக்கும்னு தகவல் சொல்றாங்க. தங்குறதுக்கும் மீட்டிங் போடுறதுக்கும் எல்லா வசதிகளோட இது ரெடியாகி வருது. தளபதி களத்துல இறங்கி வேலை செய்ய பிளான் பண்ணிட்டாரு போல. சரி, அடுத்து மூணாவது முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். விஜய் நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறாரு. அதுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுமார் 1000 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காம். கடந்த முறையே விஜய் இஃப்தார் விருந்து கொடுத்தப்ப செம வைரல் ஆச்சு. இந்த வாட்டி இந்த நிகழ்ச்சிய ரொம்ப நீட்டா அதே சமயம் மக்களோட நெருக்கமா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்கன்னு தகவல் சொல்றாங்க. இது விஜயோட அடுத்த கட்ட சமூக நல்லிணக்க அரசியல்னு பார்க்கப்படுது. இப்படி அதிரடியா சில நல்ல விஷயங்கள் வந்தாலும் ஆதவர்ஜனா போன்ற தாவேகாவில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுல சிக்கிறதால ரஜினி ரசிகர்கள் கொந்தளிக்கிறதுனால தாவேகாவுக்கு ஓட்டு கம்மியாகும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. விஜய் முதலமைச்சராகனா வெறும் விஜயுடைய ரசிகர்கள் ஓட்டு மட்டும் போதாது, எல்லாருடைய ஓட்டும் வேணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு. சோ நண்பா, ரஜினி வெர்சஸ் விஜய்னு கிளம்புற இந்த அரசியல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதவர்ஜனா பேசினது தப்பா? விஜயோட அடுத்த மூவ் எப்படி இருக்கும்? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்குப்பட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.